you could go back and change one decision you made in your career, what would be that and why? I'm not regretting any of my choices so far, so I wouldn't go back and I wouldn't change anything. I'm not regretting any of my decisions because I took right decisions. So As far I'm as done with my question. And if you want to share anything, you can. okay, I want to tell you three things. Like, first thing is communication. Please try to build your communication right from now itself because it is going to be a very biggest hurdle while placing in a company or in your future career endeavors. Fine, communication. Try. I won't say தமிழ் எல்லாம் பேசாதீங்க இங்கிலீஷ்லயே பேசுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். I think everyone could understand Tamil, right? Or anyone from other language. All can understand. ஓகே, அதனால தமிழையே பேசாதீங்க, எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல பேசுங்க நான் சொல்ல மாட்டேன். தமிழ்ல பேசுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ் டு இம்ப்ரூவ் யுவர் வொக்காபுலரி அண்ட் இங்கிலீஷ்லயும் பேசி கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுங்க. அண்ட் த செகண்ட் திங் இஸ் ரெஸ்யூமே பில்டிங். வாட் எவர் கோர்ல போகணுமோ இல்ல ஐடில போகணுமோ, உங்களுக்கு எந்த டெக்னாலஜி பிடிச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி, சின்ஸ் திஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் இயர், ஐ கெஸ் யூ ஆல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர். யா, நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ங்கிறதுனால இப்பவே ரஷ் பண்ண சொல்ல மாட்டேன். ரைட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத பாருங்க. என்ன டெக்னாலஜி கோர்ல இருந்தாலும் சரி, ஐடில போகணும்னாலும் சரி, என்ன டெக்னாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு தேவையா இருக்கிறது என்னென்னு சொல்லி ஃபைன் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கீப் ஆன் லேர்ன். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கு. ஏன்னோ ரைட் ஃப்ரம் வியரிங் கிளாத்ஸ் எவ்ரி திங்ஸ் சேஞ்சிங், ரைட்? ஸோ ட்ரெண்டுக்கு பொறுத்த மாதிரி என்னென்ன டெக்னாலஜி இனோவேட் ஆகுதோ அதெல்லாம் கத்துக்க பாருங்க. And do certifications to build your resume. So building resume is the second one. அதுக்காக எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருங்க, சர்டிபிகேட் வந்து டெக்னாலஜில தான் பண்ணணும் அப்படி நான் சொல்லல. Do certification in your extra curricular activities too. That will help you more in building resume. Believe it or not, எங்க சீனியர் ஒருத்தவங்க he used to play lots of games. கேம்னா நிறைய விளையாடுவாங்க. Everyone will be fond of playing games, right? என்ன ஒரு ஆர்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, யூ ட்ரை டு லேர்ன் விச் எவர் யூ லைக், டூ சம்திங் விச் வில் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அட் த சேம் டைம். ஃபைன், அந்த மாதிரி நிறைய பண்ணி சர்டிஃபிகேஷன் ரெஸ்யூம்ல ஆட் பண்ணுங்க, விச் வில் ஹெல்ப் யூ. அதுக்காக படிச்சுட்டே இருங்க, 24/7 படிங்க நான் சொல்ல மாட்டேன். டூ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் டூ, தட் வில் ஹெல்ப் யூ. அதுக்காக ஒரு சர்டிஃபிகேஷனோ இல்லை உங்களால அதை மற்றவங்களுக்கு காமிக்க முடியற மாதிரி ஒரு பேட்சாவோ ஏதாவோ அக்வயர் பண்ணி வச்சீங்கன்னா யூ கேன் ஹேட் இட் இன் ரெஸ்யூம், விச் வில் ஹெல்ப் யூ டு வெய் யுவர் ரெஸ்யூம். ஃபைன். Second thing is, first thing is communication, second thing is resume. Third thing, okay, communication resume இருந்தா மட்டும் நம்மளால ஒரு வேலையில போயிட முடியுமா? நம்ம புது புது டெக்னாலஜிஸ்லாம் எனக்கு தெரியும், ஓகே, I have every knowledge in my fingertip. That is not enough. Third thing is aptitude. இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க since you are in first year. சைட் பை சைட் ஃபார்முலாஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க 6th இருந்து படிச்ச எல்லா மேத்தமெட்டிக்ஸும் ஆப்டிடியூட்ல வரும். ஓகே, aptitude is the first round. You know it or not, aptitude will be your first round. aptitude சால்வ் பண்ணாதான் நீங்க அடுத்தது கம்யூனிகேஷனுக்கோ இல்ல குரூப் டிஸ்கஷனுக்கோ அடுத்த ரவுண்ட் போக முடியும். அடுத்த ரவுண்ட் முடிச்சாதான் தேர்ட் ரவுண்ட் போக முடியும். தேர்ட் ரவுண்ட்ல will be having coding or whatever viva your core will have. அதெல்லாம் நடக்கும். So aptitude is the first round which you have to crack. Of course you have to crack it to acquire a job. Okay, அதனால இப்பவே படிக்க சொல்ல மாட்டேன். By end of second year or during your fourth semester start practicing aptitude. That is third thing. So இந்த மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. So try to innovate yourself in new technology, booming technology place. Since I am from IT background, I'll be telling you as AI, robotics, machine learning, all these kinds of stuff. உங்களோட நீங்க ஈஸிங்கிறதுனால I don't have enough knowledge about EC, so I couldn't tell you. உங்களோட கோர்ல என்னென்ன blooming technologies இருக்கோ அந்த டெக்னாலஜிஸ் பார்த்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்க, சின்சியர் ஃபர்ஸ்ட் இயர் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, டூ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அட் த சேம் டைம் யூட்டிலைஸ் யுவர் டைம். Thanks for your time. Before leaving, I want everyone to introduce yourself. I know you are Sangeeta and I have to interact with every other guys. Please. I don't want to turn your cam on. Please just tell your name and your department and which you like hobbies, something else like that. உங்க கூட மட்டும் இன்டராக்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு. ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் அதர்ஸ் டு.
Guys, just turn on your mic and introduce yourself. It is not mandatory to turn your cam, just speak up, that's it. பயப்படாதீங்க, I'm your sister. Hello. Hello. Hi Ka, I'm Shakti Mahendran. Hello Shakti. நானும் ஈசி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஓகே. அப்புறம் ஹாபீஸ் சொல்ல சொன்னீங்களாக்கா? ஆமாம், இஃப் யூ விஷ் யூ கேன் ஷேர், இல்லைன்னா வேண்டாம். மை ஹாபீஸ் வாட்சிங் இங்கிலீஷ் சீரீஸ், அப்புறம் வெப் சீரிஸ் அந்த மாதிரி நிறையா பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க்கா. அந்த மாதிரி தான் என் ஹாபீஸ். அவ்வளோ. ஓகேக்கா. ஓகே, தேங்க்யூ. வெப் சீரிஸ்லாம் பார்க்கறது நல்ல விஷயம் தான். அதுலேருந்து வொக்காபுலரி கலெக்ட் பண்ணுவீங்க. while ஸ்பீக்கிங் வித் அதர்ஸ் யூஸ் தி குட். நல்ல வார்த்தைகள்லாம் வரும் இல்லையா, அதில் புது புது வார்த்தை, அதை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ டு பில்ட் யர் கம்யூனிகேஷன். ஓகேக்கா, தேங்க்யூ. ஓகே. Hello. Hello, Sanjay. Hi, Senior. I'm Sanjay from Tirunelveli. Good. And I'm also from EC department, first year C. என்னோட ஹாபிஸ்னா வாட்சிங் கிரிக்கெட் அண்ட் பிளேயிங் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ். We don't have any interest in watching movies, but I used to read books. Yeah, that's a very good hobby, I think. I do have a hobby of reading books. Thank you. Hi, Ka. Hi. I'm Sanjay R from EC department. Okay. My hobby is playing outdoor games and mobile phone games. Okay. And watching anime. Oh, nice. What is your recent anime? One Piece. Okay. Thank you. Thank you. Okay, fine. If you are done, can we please wind up? Yes, so thanks for your time. Thank you. All the best Thank for you, your future Ka. endeavor. Thank you. Thank you all. Thank you.